சொல்றதுக்கு முன்னால இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னால தம்பி அண்ணாமலை எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்வீட் கொடுத்தார். அது என்ன ஸ்வீட்னா அல்வா. அல்வா அல்வா கொடுத்தார். ஆனா அது நேர்மறையான அல்வா தான். ராகுல் காந்தி சொல்ற மாதிரி அல்வா கிடையாது. எல்லாம் உழைப்பாளியர்கள் கிண்டிய அல்வா தான். ஆக பட்ஜெட்டுக்கு முன்னாலே அப்படிதான் அல்வா கிண்டப்படுகிறது. நாம இப்ப கிண்டப்படல. இதே அல்வாவை காங்கிரஸ்காரங்களும் கிண்டாங்க. ஆனா ஏதோ பிஜேபியில கிண்டா மாதிரியும் அதுல 20 பேர்ல தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள்லாம் இல்ல அப்படின்னு இன்னொரு அல்வாவை அவர் கிண்டி இருக்கார். ஆனா நாங்க அல்வா சாப்பிட்டுட்டு இது இனிப்புக்கான ஒரு குறியீடு என்பதை நாங்கள் எடுத்துக்கொண்டு, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒரு அல்வா என்பது ஒரு இனிப்பின் குறியீடு என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ளாமல் ராகுல் காந்தி போன்றவர்கள் எதுலதான் பாலிடிக்ஸ் பண்ணணும் இல்லாம அல்வாலையும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எந்த அளவிற்கு அவர்கள் தரம் தாழ்ந்து இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர்களை எதிர்கொள்ளும் உயர்ந்த மனிதராக மோடி அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை தான் அமர் பிரசாத் ரெட்டி எடுத்து சொல்லி இருக்கிறார். அதுல ராகுல் காந்தி சொல்ற அமர் பிரசாத் ரெட்டி கூட இதுல எழுதியிருக்கிறார். இதுல 10 தலைப்புகளை எழுதியிருக்க. முதல் ஸ்வச் பாரத்ல ஆரம்பிச்சு கடைசியில நார்த் ஈஸ்ட் டெவலப்மெண்ட் வரைக்கும் கொண்டு போயிருக்கார். இதுல நான் ஒரு மருத்துவரை எடுத்துக்கொள்வது ஹெல்த் ஃபார் ஆல் அண்ட் ஹோப் ஃபார் ஆல் அந்த சப்ஜெக்டை எடுத்துக்கலாம் அப்படின்றதான். ஏன்னா இன்னும் மாநில தலைவர் சிறப்பாக பேச இருக்கிறார்கள். அதனால் நான் எல்லா சப்ஜெக்டையும் நான் எடுக்க வேண்டாம்னு இருக்கிறேன். ஆனா இந்த அல்வாயை பொறுத்த மட்டும் அது இனிப்பு என்பதையும் தாண்டி நீங்கள் இவர்களெல்லாம் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்கள், இவர்களெல்லாம் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் 73% மேல இருக்கிறாங்க. அதனால அவர்களை வச்சு ஏன் கிண்டல அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கேன். ஒரு சின்ன ஆலோசனை சொல்றேன். சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் தலைவர் அண்ணன் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு, நீங்க துணை முதலமைச்சர் போடுறதா இருக்கீங்க போல இருக்கு, அதனால இந்த பிரிவில யாரையாவது போடுங்க அப்படின்னு நீங்க ஆலோசனை சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஆக நீங்க செய்யறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. அதுல எவ்வளவு பட்டியலின மக்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான எல்லாருக்குமே தெரியும். ஆக வேண்டும் என்றே ஒரு அல்வாவை வேற மாதிரி அரசியல் கிண்டலாக கிண்டி கொண்டிருக்கிறார். இன்னொன்னு சொல்றாரு அதுல. ஏன் அமர் பிரசாத் ரெட்டி அப்படி சொன்னேன்னா, இவர் கரோனா காலத்துல மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எப்படி இந்த சுகாதாரத்தை முன்னெடுத்து சென்றார்கள் என்பதை நான் அனுபவித்து அவரை நன்றி உணர்வோடு பாராட்டுவது உண்டு. நான் துணைநிலை ஆளுநரா இருக்கேன். இரவு 11 மணிக்கு பிஎம்ஓ ஆபீஸ்ல இருந்து போன் வரும். போன் என்ன கேட்பாங்கன்னா, டெத் ரேட் எவ்வளவு, வேக்சின் எவ்வளவு போட்டிருக்கீங்க. நாம ஒண்ணு சொன்னா அவர் கையில ரிப்போர்ட் வச்சிருப்பாரு. பாண்டிச்சேரியில இப்படி இருக்கனால நான் கடகடன்னு சொல்லிடுவேன். நம்ம மாத்தி சொல்லவே முடியாது. அந்த அளவிற்கு அதை அவர் சொல்வார். உங்கள்கிட்ட ஒன்று சொல்றேன். நம்ம இன்னைக்கு பாரத பிரதமர் ராகுல் காந்தி சொல்றார், நீங்க எல்லாம் இது லைட்டு காமிக்க சொன்னீங்க, காமிச்சோம். பாத்திரத்தை அடிக்க சொன்னீங்க, அடிச்சோம். அது அடிக்க சொன்னது பிரதமருக்காக அல்ல, கரோனாவை அடிப்பதற்காக, மக்களை பாதுகாப்பதற்காக அடிக்க சொன்னது. உங்களுக்கு அது கிண்டலா இருக்கு. ஆனா உலக சுகாதார மையம் என்ன சொல்கிறது என்றால், இத மாதிரி மணி அடிச்சு மக்களை வீட்டிற்குள் அமர வைத்ததனால் பாரத தேசத்தில் 45 லட்சம் இறப்புகள் தடுக்கப்பட்டது என்று உலக சுகாதார மையம். உங்களுக்கான அந்த மணி அடிச்சது அவ்வளவு கேவலமா கிண்டலா இருக்கு. ஆனா நீங்க இருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? நீங்க மக்களையும் பாதுகாத்திருக்க மாட்டீங்க, உங்களையும் பாதுகாத்திருக்க மாட்டீர்கள். இன்று இந்த பாரத தேசத்தில் அனைவரும் ஆரோக்கியமாக உலா வருகிறோம் என்றால் அதற்கு பாரத பிரதமர் கொடுத்த தடுப்பூசி தான் காரணம் என்பதை தெளிவாக எல்லாரும் தான். இன்னைக்கு ராகுல் காந்தி கூட ஆரோக்கியமா இருக்காருன்னா அதுக்கு நாம கொடுத்த தடுப்பூசி தான். ஒரு பேண்டமிக் ஆரம்பிச்சு 11 மாசத்துக்குள்ள ஒரு தடுப்பூசி உலகத்திலேயே எந்த நாட்டிலும் தயாரிக்கப்படவில்லை, பாரத தேசத்தில் தயாரிக்கப்பட்டது என்பதை நாம் பாரத பிரதமருக்கு நன்றி உணர்ச்சியோடு சொல்றாரு. அவர் சொல்றாரு, அமர் பிரசாத் ரெட்டி சொல்றாரு, அந்த தம்பியை சொல்றாரு. என்ன சொல்றாங்கன்னா, 220 கோடி டோசஸ் கொடுக்கப்பட்டது. அதுல ஃபர்ஸ்ட் டோஸ் 99%, இரண்டாவது டோஸ் 97%. அந்த இம்யூனிட்டி தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் மறுபடியும் கொரோனா வந்தா கூட பாரத தேசத்தின் பக்கத்தில் கூட கொரோனா வராததற்கு காரணம் நாம் எடுத்துக்கொண்ட அந்த தடுப்பூசி.